இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் போர்ட்ஸ் எல்லா எனி பிராண்ட் எல்லா போர்டுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிள்ல இருக்கும். ஓகே ஓகே. எனி பிராண்ட் உங்களுக்கு இது கிடைக்காத மார்க்கெட்ல கிடைக்காதுன்ற இதே இல்லை நம்ம கிட்ட. நம்ம அதனாலதான் உள்ள சேலஞ்சா நம்ம இதை வந்து சொல்றோம். நம்ம கிட்ட எல்லா எனி பிராண்ட் போர்டு வந்து நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. இன்டோர் போர்டா இருக்கட்டும், அவுட்டோர் போர்டா இருக்கட்டும், நம்ம கீழே பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மா இருக்கட்டும். டிரான்ஸ்ஃபார்ம்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருள் தான். நம்ம எல்லாமே நம்ம வந்து அவைலபிள்ல வச்சிருக்கோம். பிரதர் இது வந்து ஆக்சுவலா வந்து இன்வெர்டரோட யூனிட். ஓகே. இதை வந்து நார்மலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அது யாருமே பண்ண மாட்டாங்க, அதை நாங்க பண்றோம். என்ன சொல்றீங்க? இன்வெர்டர் நான் இன்வெர்டரா கன்வெர்ட் பண்ணி ஏசி, இந்த ஏசியை வந்து யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது சேலஞ்சாவே நாங்க சொல்றோம். ஓகே ஓகே. நீங்க இதுங்களால எங்க கிட்ட யூனிட் வந்துருச்சுன்னா அந்த ஏசி உங்களுக்கு ஓடும். ஹலோ, வெல்கம் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டார்பேட்டைக்கு வந்திருக்கேன். தண்டார்பேட்டைக்கு எதுக்காக வந்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது வீடியோக்குள்ளே போயிட்டு A to Z நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஏசி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்வெர்டர் தான் இப்போ இந்தியா லெவலில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்காரங்க வந்துட்டு அந்த போர்டே வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த போர்டு வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு கம்பெனிக்காரங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்வெர்டர் ஏசி, அதாவது கண்டமான ஒரு இன்வெர்டர் ஏசியை வந்து நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் மிக குறைந்த விலையில். ஸோ அது A to Z எப்படி அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள மதர் போர்டெல்லாம் வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வித் 3 months வாரண்டி, 1 year வாரண்டியோட வந்து 2 types ஆஃப் ஒரு ஏசி வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசியை நான் இன்வெர்டராக வந்து மாற்றி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பட் இப்போ பண்றது கிடையாது. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் குரூப் சர்வீஸ் பாயிண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். கிட்ட ப்ரோ இருக்கார், அவர்கிட்ட A to Z நம்ம எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சதம் ப்ரோ இருக்காரு. அவர் தான் வந்து ஃபுல்லா வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம கம்பெனி வந்து ஒரு பெஸ்ட்டா வந்து சர்வீஸ் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து எத்தனை வருஷமா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த சர்வீஸ்? நம்ம அந்த ஃபீல்ட வந்து ஒரு 4 years பண்ணிட்டு இருக்கோம். 4 years. நேரடியா வந்து ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணுவாங்க நிறைய சில கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து கரெக்டா எப்படி வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தண்டார்பேட் பிரின்ஸ் வில்லா அபார்ட்மெண்ட் நேர் ஆப்போசிட். தண்டார்பேட் பிரின்ஸ் வில்லா அபார்ட்மெண்ட் போட்டீங்கனாலே லொகேஷன்ல காமிச்சிடும். அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆப்போசிட்ல காமராஜர் ரோட்ல ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து தாராளமா வந்து நேரடியா வந்து விசிட் பண்ணிட்டு நீங்க வந்து எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு கூட வந்து செக் பண்ணிட்டு டெலிவரி பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி புக் பண்ணா கூட வேற லெவலில் பண்ணி தரலாம். A to Z கம்ப்ளீட் டீடைல்ஸா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்வெர்டர் வந்து இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கூட மதர் போர்டு சேஞ்ச் பண்ற மாதிரி வந்து நிறைய இடத்துல போயிட்டு இருக்குது. கம்பெனிக்காரன் வந்தாலும் சில ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்காது, ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ நம்ம கிட்ட எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஹெவியா ரேட்டா இருக்குமா இல்லை லோயஸ்ட் பிரைஸ் நம்ம பண்றோமா? நம்ம இப்போ என்னன்னா யூனிட்டோட வைஸா நம்ம யூனிட்டை வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணி மதர் போர்டு தான் ப்ராப்ளம்ன்றது அவங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி வைஸா வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்டு தான் ப்ராப்ளம்ன்ற இஷ்யூஸ் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அந்த அனலைஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டை எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இன்டோர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவுட்டோர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, சென்சார் ப்ராப்ளமா, எதுவும் ஜாக் விட் இருக்கா, ரேட் பைட் இருக்கா, எதுன்றதை ஒரு ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப்பா தான் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கே போகும். அப்படியே இல்லைனாலும் போர்டு தான் ப்ராப்ளம்னாலும் எங்களுக்கு செகண்ட்ஸ்ல போர்டு ப்ரொவைட் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா போர்டும் எனி பிராண்ட் போர்டு எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அது இல்லாம நியூ போர்டு தான் வேணும்னாலும் எங்களால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது இப்போ வந்து மினிமம் எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் நம்ம கிட்ட வந்து உள்ள ஒரு இன்டோரோ இல்லை அவுட்டோரோ ஏதாவது ஃபால்ட் வந்து கொண்டு வந்தா எத்தனை ரூபாயில வந்து வெளில பக்காவா பண்ணிட்டு போகலாம்? 6500. 6500 சீரியஸாவா சொல்றீங்க? 6500. இல்ல, எனக்கு தெரிஞ்சு வெளியில வந்து வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம். 3 months வாரண்டி, ஃபுல் வாரண்டியோட 6500ல உங்களுக்கு யூனிட்டை நாங்க ரன் பண்ணி செக் பண்ணி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, இன்வெர்டர் ஏசி வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏசி வந்து இங்க ஃபேக்டரிக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க.
ஃபுல்லா வந்து அந்த அப்சர்வேஷன் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க கண்டிப்பா எல்லாமே கஸ்டமர்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நாங்க எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி நாங்க கொடுக்கும்போது ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி என்ன ப்ராப்பரா பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி 3 monthsல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நாங்க பார்த்து கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்ல ஒரு ஏசி இருக்கு. அது வந்து அன்இன்ஸ்டாலேஷன் நம்மளே பண்ணணுமா இல்ல நீங்களே வந்துட்டு நாங்களே வந்து அன்இன்ஸ்டாலேஷன் பண்ணி நாங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே ரிமூவ் பண்ணி நாங்களே பண்ணிக்குவோம். டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் மட்டும் எங்ககிட்ட ஓனா வெஹிக்கிள் இருக்கு. நாங்க வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்தா டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் நீங்க தனியா தர மாதிரி இருக்கும். அப்படி இல்ல நீங்களே டிரான்ஸ்போர்ட் பண்றதா இருந்தாலும் அது உங்களோட. வித்தின் எத்தனை டேஸ் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? மேக்ஸிமம் 4 days. 4 days ஹையஸ்ட் மேக்ஸிமம் 4 days. 4 days. ஓகே, அது சின்ன ப்ராப்ளம் தான் இன்னைக்கு கூட பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் அது 1 days. மேக்ஸிமம் நாங்க ஒரு நாள் எடுத்துட்டு வந்து யூனிட்டை ஃபுல்லா பிரிச்சு நம்ம ஒர்க் ஷாப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா தெரியும். டோட்டலா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே மிஷினை பார்ட்டா பிரிச்சு என்ன ப்ராப்ளம் இருக்கு, இனிமேல் என்ன ப்ராப்ளம் வரும்ன்றத வரைக்கும் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமே இல்லைனாலும் அந்த ப்ராப்ளத்தையும் நாங்க ரெடிஃபை பண்ணிட்டு தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். அதனால வந்து சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நாள் நாங்க யூனிட் கொடுக்கறது இல்லை, யாருக்குமே கொடுக்கறது இல்லை. மேக்ஸிமம் 2 days எடுத்து ஒரு நாள் செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் அப்சர்வேஷன் வச்சு 2வது நாள் தான் கொடுப்போம். அப்படி போர்டு ப்ராப்ளம் கம்ப்ரசர் ப்ராப்ளம் போது இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். 4 days அதிகபட்சம் 4 days. ஓகே, அதாவது வந்து என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபுல்லா வந்து ஸ்பேர் பார்ட்ஸா பிரிச்சு இன்ச் இன்ச்சா வந்து செக் பண்ணி கொடுப்பீங்க. ஒன்ஸ் நம்ம கிட்ட ரெடி பண்ணா அடுத்தது ப்ராப்ளம் எதுவுமே வராது. அது கேரண்டி. 3 monthsக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும், எனி ப்ராப்ளம் நீங்க எங்க கிட்ட வரலாம். எனி ப்ராப்ளம். இப்போ நம்ம கிட்ட வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இன்வெர்டர் வந்து கண்டமானதெல்லாம் வந்து நம்ம வந்து பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துடலாமே. 100% பண்ணி கொடுக்கலாம். இது சேலஞ்சாவே நம்ம வந்து சேலஞ்சாவே நீங்க எடுத்துக்கலாம். யாருமே இப்ப மார்க்கெட்ல பண்றாங்களான்றது எங்களுக்கு தெரியல, ஆனா நாங்க பண்றோம். சர்வீஸ்க்கு ஏதாவது வெப்சைட் ஏதாவது இருக்கா? இருக்கு ப்ரோ, நம்ம கிட்ட நம்ம கூகுள்லயே நம்ம வெப்சைட் இருக்கு. கூகுள்லயே வெப்சைட் இருக்கு. நம்மளுடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். www.sgroupservice.com போட்டீங்கனாலே நம்ம இது வந்துரும். மேல ஃபர்ஸ்ட் இது நம்மளுடைய தான். உள்ள போனீங்கனாலே நம்ம இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஆமா, இதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். நம்மளோட தான் ஃபர்ஸ்ட். நீங்க புக் யுவர் சர்வீஸ் நீங்க ஒன் டச் பண்ணாலே போதும். ஒன் டச் பண்ணி மெசேஜ் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே, நாங்க ரிப்ளை கொடுத்துட்டோம்னாலே அடுத்த 5 to 10 minutesல நாங்க கான்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் கேட்டு நாங்களே உங்களை தேடி வந்துரும். ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதாவது உங்களுக்கு வெப்சைட்ல வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாதனால கூட வந்து தாராளமா வந்து சின்ன குழந்தைங்க கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா அருமையா கொடுத்துருக்காங்க வெப்சைட். அதாவது சில ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க நேம், போன் நம்பர், இமெயில் ஐடி அட்ரஸ், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த மெயில் அவங்களுக்கு போகும். பட் எஸ் குரூப் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும். அப்டின் 5 to 10 minutesல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. வேற லெவல்ல வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது லோவஸ்ட் பிரைஸ்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சர்வீஸ் பாயிண்ட் வந்து நான் எங்கேயுமே சென்னையில பார்த்ததே கிடையாது. நிறைய இடத்துல போனா கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு சின்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரியா செக் பண்ணாம போயிடுவாங்க. பட் எஸ் குரூப் சர்வீஸ்ல வந்தீங்கன்னா A to Z எல்லாமே வந்து பிரிச்சு பார்த்துட்டு அவங்க வந்து 4 days டைம் கேட்பாங்க. அது பக்காவா ரெடி பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வராத அளவுக்கு உங்க பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க வித் லோவஸ்ட் பிரைஸ்ல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யூனிட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிஷின் வந்து லீக்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? சரி, அது வந்து பொருள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி என்ன ப்ராப்ளமோ ஃபுல்லா எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு நாள் ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணிட்டு மிஷினை செக் பண்ணி தான் நாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஒரு இது சின்ன ப்ராப்ளம் தான், லீக் தான்றதுக்காக உடனே அடிச்சு உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டோம். திரும்ப ப்ராப்ளம் வரக்கூடாது. எங்களுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால வந்து கம்பல்சரி நாங்க எல்லாமே ப்ராப்பரா பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே ஒரு இதுல லீக்னாலும் அடுத்த இது வீக்கா இருந்தாலும் நாங்க அதே ரெடி பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம். இன்வெர்டர் போர்டு ப்ராப்ளம் நம்ம போர்டை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் இப்பதான் கிளட்டி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இன்வெர்டர் தான் நம்ம மெயினா வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் நார்மல் எனி காஸ்ட் எல்லாமே பாக்குறோம் நம்ம. ஓகே, இப்போ இன்வெர்டர்னாலுமே வந்து குறிப்பிட்ட பிராண்ட் வந்து நம்ம பண்றோமா இல்ல A to Z எல்லாம் எனி மல்டி பிராண்ட் எனி பிராண்டுக்கு நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. எல்லாமே புதுசா இருந்தாலும் ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். செகண்ட்ஸ்ல இருந்தாலும் எனி ப்ராப்ளம் எனி மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்றோம். எல்லாம் பக்கா பண்றோம். சோ இது எல்லாமே வந்து இன்வெர்டர் இன்டோர். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும்? இதுக்கு அடுத்து இப்போ நீங்க இதே இல்ல நம்மளால இது பண்ண முடியல, இது அடுத்தே வேண்டாம், எங்களுக்கு இது திரும்ப ப்ராப்ளம் வருது, இந்த போர்டு எங்களுக்கு கிடைக்கல, மார்க்கெட்ல அவைலபிள் இல்லைனாலும் நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். அப்படியும் இல்ல எனக்கு இந்த இது திரும்ப எங்களுக்கு ரீ இஷ்யூஸ் வருது, இந்த ப்ராப்ளம் வருதுனாலும் இந்த பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் இது வந்து ஆக்சுவலா வந்து இன்வெர்டரோட யூனிட். ஓகே, இதை வந்து நார்மலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அது யாருமே பண்ண மாட்டாங்க, அதை நாங்க பண்றோம். என்ன சொல்றீங்க? இன்வெர்டர் நான் இன்வெர்டரா கன்வெர்ட் பண்ணி ஏசி இந்த ஏசியை வந்து யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இது சேலஞ்சாவே நாங்க சொல்றோம். நீங்க இதுங்களால எங்க கிட்ட யூனிட் வந்துருச்சுன்னா அந்த ஏசி உங்களுக்கு ஓடும். அந்த அளவுக்கு தான் நாங்க கொடுப்போம். ஓகே, அதாவது இதை வந்து வீடியோக்காக பேசல,
ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றோம். ஓப்பன் சேலஞ்ச். ஓகே. எங்க கிட்ட ஏசி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏசி ஓடுறதுக்கு தான் நாங்க தருவோம். ஓகே. அது என்ன ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட நாங்க கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நாங்க அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இதனால வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த வெடிறது இந்த மாதிரிலாம் எதுவும் 100% வராது. 100% வராது. நம்ம போர்டு ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ரசர் வந்து இன்வெர்டர் கம்ப்ரசர் எடுத்து நாங்க நார்மலா கன்வெர்ட் பண்றோம். இது வந்து மார்க்கெட்ல யாருமே பண்ணல. சேலஞ்சாவே சொல்றேன், இது நாங்க தான் பண்றோம். ஓகே ஓகே. இது வந்து நீங்க வந்து இன்வெர்டரை வந்து நான் இன்வெர்டரா மாத்தலாம்னு சொல்லிட்டு நீங்க சேலஞ்சிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் வந்து எல்லாரும் ஓரளவு டெக்னீஷியன்ஸ் தான். சரி, அவங்களால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல பிரதர், உண்மைத்தன்மை என்னன்னா இன்வெர்டரா இருக்கிற வரைக்கும் தான் கம்பெனிக்காரங்களுக்கு வருமானம். அதனாலதான் வந்து நார்மலா எடுத்துட்டு இன்வெர்டரா எல்லாமே மாத்தினாங்க, ட்ரை பண்ணாங்க, எல்லாமே மாத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்க இன்வெர்டரா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே போர்டு ப்ராப்ளம் இஷ்யூ. நீங்க ஒரு வருஷத்துல எதனா போர்டு ப்ராப்ளம் நீங்க 10,000 12,000 சொல்லிட்டு போர்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பை பண்ற மாதிரி வரும். இப்ப நார்மலா போச்சுன்னா அதிகபட்சமே நீங்க செலவு பண்ண வேண்டியது 2,000 ரூபாய் தான். அதனால எந்த டெக்னீஷியனுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல மாட்டாங்க, நாங்க இதை ஓபன் சேலஞ்சா சொல்றோம். ஓபன் சேலஞ்சா நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. ப்ரோ சொன்னதை கரெக்டா கேட்டுக்கோங்க. இதை ஓபன் சேலஞ்சாவே சொல்றோம். உங்களுக்கு அதிகபட்சமே இதுல நார்மலா யூனிட்டா மாத்திட்டா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப ஏசி யூஸ் பண்ண கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த போர்டு ப்ராப்ளம், போர்டு இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இருந்திருக்காது இல்லையா? அப்ப என்ன ப்ராப்ளம்? ஏதாவது சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதிகபட்சம் 1,500 2,000 அதுக்குள்ளதான் செலவு பண்ணாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம்னாலே 10,000 12,000 போறாங்க. நம்ம அதையும் உடைச்சுதான் நம்ம அதையும் கொடுக்குறோம். அதுக்கும் நாங்க பண்ணி தர நாங்க ரெடி. இன்வெர்டருக்கும் நார்மல் நான் இன்வெர்டருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இன்வெர்டர்ல போனீங்கன்னா சேவிங் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல ஸ்டிக்கர்ஸ் நிறைய விளம்பரம் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் வந்து இன்வெர்டர்ல சேவிங் பண்ணதால என்ன பண்ணுவாங்க, எல்லாமே இன்வெர்டர் தான் வாங்கி போறாங்க. சில ஒரு கஸ்டமர் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கனால வந்து நான் இன்வெர்டர் தான் எனக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் இன்வெர்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம இன்வெர்டர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டை பேஸ் பண்ணி ஓடும். இது எல்லாமே நம்ம அவுட்டோர் வந்து மேனுவலா ஓடுறது. நம்ம இதுக்கு நம்ம நார்மலா பழைய மாடல் இது கரண்ட் பிளக்சுவேஷன் பார்த்தா பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அது வந்து போட்டு 3 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் ஓடுது அப்படின்னா இது 3 மணி நேரத்துக்கு 1.5 யூனிட் ஓடும் கரண்ட். ஆனா உங்களுக்கு செலவு காஸ்ட்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட இதுதான் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் இன்வெர்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இன்வெர்டர்ல போகும்போது கொஞ்சம் ஹையஸ்டா நீங்க இது பண்ற மாதிரி வரும். அவங்க கம்பெனியோட டிசைனிங்கே அதான். அவங்க வந்து ப்ராப்ளம் வரணும்ன்றதுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்களே. ஓகே. இப்போ நான் இன்வெர்டருக்கு அதுக்கு என்ன சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நான் இன்வெர்டரை கன்வெர்ட் பண்ற மாதிரி 8,500 வாங்குறோம். ஃபுல்லா கேஸ் சார்ஜிங், இந்த ஏசியை கிளட்டி திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்டயே மாட்டி கேஸ் சார்ஜிங் 100% எல்லாமே 8,500 பண்றோம். 1 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுக்கும். இப்போ கேஸுக்குன்னு பொறுத்த வரைக்கும் சில ஒரு கேஸ் எல்லாம் வந்து போட்டனே வெடிதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேஸ் வந்து மக்களுக்கு நல்லபடியா நம்ம இப்போ கம்ப்ரஸர் கன்வெர்ட் பண்ணும்போது R22 தான் பண்றோம். ஏசி வெடிக்குதுன்றது சாப்டர் வந்து கேஸுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது யாரோ தெரியாம பேசுறது, ஏசி கம்ப்ரஸர் வெடிச்சிருச்சு, கேஸ்னாலதான் வெடிச்சிருச்சுன்னு. கேஸ்னாலயோ கம்ப்ரஸர்னாலயோ எந்த இதுவுமே வெடிக்காது. போர்டு எலக்ட்ரிக்கல் பிளக்சுவேஷன்ல ஃபயர் ஆகி அதுல ஷார்ட் சர்க்யூட் ஆகுறதுல தான் ஆகுமே தவிர நம்ம கம்ப்ரஸர்னாலயோ கேஸ்னாலயோ வெடிக்கிறது எதுவுமே எங்கேயுமே கேள்விப்படாத ஒண்ணு. நம்ம மேபி நைட்ரஜனை வச்சு அப்படியே ஆன் பண்ணிடுவாங்க தெரியாத டெக்னீஷியன். அப்போ ஆன் பண்ணும்போது அது வெடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. மற்றபடி கேஸ்னாலயோ ஏசி வெடிச்சதா இது வரைக்கும் இதே இல்லை. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா நாங்க கொடுங்க, நாங்க புது மிஷினாவே நாங்க கொடுத்துறோம். ஓகே. அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆகாம நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் நாங்க செக் பண்றோம். செக் பண்ணியே நாங்க 100% கொடுப்போம். ஓகே சார். இப்போ நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து எத்தனை இருக்கு? இது ஒண்டி தானா இல்ல 3? நம்ம பிரான்ச்சஸ் வந்து மொத்தம் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. இங்க தண்டையார்பேட்டை இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, ஆவடியில ஒரு பிரான்ச் இருக்கு, மயிலாப்பூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, செங்கல்பட்டுல ஒரு பிரான்ச் இருக்கு. நம்ம சுத்தி சென்னை லிமிட்ல எங்க இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும். பக்காவா பண்ணி கொடுக்கணும். ஓகே. இப்போ மிஷின் அங்க இருந்து ஒர்க் ஷாப்ல ரெடி பண்ணி கொடுக்குற மிஷினை இங்க வந்து ஃபுல்லா செக் பண்ணி யூனிட்டை செட்டிங் போட்டு இன்டோர் டு அவுட்டோர் 2 யூனிட்டுமே செக் பண்ணி எல்லாம் அனலைஸ் பண்ணுவாரு. நம்மளுடைய சீனியர் டெக்னீஷியன் இவர் தான் மிஸ்டர் பாபு. ஓகே. இவர் தான் வந்து ஃபுல்லா யூனிட்டை இன்டோர் டு அவுட்டோர் எல்லாமே அனலைஸ் பண்ணி இவர் ஓகே பண்ணா மட்டும்தான் மிஷின் வெளியே போகும். 15 to 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். மீதி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உள்ள ரெடி ஆகிட்டு குவாலிட்டி செக்கிங் ரெடி ஆகி வந்த யூனிட் இது. இந்த யூனிட் வந்து கஸ்டமர் சைட்ல ஒரு 6 மந்த்தா ரெடி ஆகாம இருக்கு. அதாவது வந்து நிறைய டெக்னீஷியன் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னீஷியன் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா எங்க எஸ் குரூப் மூலியமா வந்து இது கஸ்டமர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கொடுத்து இந்த யூனிட் நாங்க எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து இப்போ இந்த அது என்ன இஷ்யூ இருக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த மிஷினை வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணிக்குவேன். ஆம்ஸை செக் பண்ணிட்டு நாய்ஸை செக் பண்ணுவேன். இண்டோரா நாய்ஸ் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிரில் டம்ளர் செக் பண்ணுவேன். பாத்தீங்களா, ஏர் ஃப்ளோ கிரில் டம்ளர் செக் பண்ணுவேன். இது ஓடு ஏசி இது ஓடு. ஆமா சார்.
கூலிங் எல்லாம் பாருங்க. ஓகே ஓகே. எப்படி பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. ஆமா. வெளியில இது காத்து ஓட்டமா இருக்கனால வந்து கூலிங் அந்த அளவுக்கு இது பண்ணலாம். ரூம்ல போனா பக்காவா இன்னும் ஆமா சார். ஒரு 10 மினிட்ஸ்ல ஒண்ணு பக்காவா பக்காவா வந்துரும். ஒரு புதிய ஏசி மாதிரி இருந்துரும் அப்படியே. ஆமா சார். அது என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன்ல உங்களுக்கு ரெடி பண்ணி வெளியில வந்து சவுண்ட் எதுவுமே ஒரு ஏசி ஓடுற மாதிரியே தெரியும். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்குது. சூப்பரா. ஆமா. ஓகே. ஜெனரலா வந்து வீட்ல சர்வீஸ் பண்றாங்களா செக்அப், இதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் பண்றீங்க? ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் கால் புக் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு கூலிங் கம்மியாக இருக்குது, லெஸ் கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக செக் பண்ணிட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 499 நம்ம சார்ஜ். ஜஸ்ட் 499 நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணி சர்வீஸ் கொடு. இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம், நம்ம மிஷின் தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லை மிஷினே ஓடலை ஆனே ஆகலை அப்படின்னா நம்ம கொண்டு சொன்னல அந்த 65 அந்த 65லேயே இந்த 499 கவர் ஆகிடும். அதுக்கு தனியாக சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே வாங்க மாட்டோம். அந்த இதுலேயே 65லேயே கவர் ஆகும். கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர் போர்ட்ஸ் எல்லா எனி பிராண்ட் எல்லா போர்டுமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். எனி பிராண்ட் உங்களுக்கு இது கிடைக்காது, மார்க்கெட்ல கிடைக்காதுன்ற இதே இல்லை நம்ம கிட்ட. நம்ம அதனாலதான் உள்ள சேலஞ்சா நம்ம இதை வந்து சொல்றோம். நம்ம கிட்ட எல்லா எனி பிராண்ட் போர்டு வந்து நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்கு. இன்டோர் போர்டா இருக்கட்டும், அவுட்டோர் போர்டா இருக்கட்டும், நம்ம கீழே பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மா இருக்கட்டும். டிரான்ஸ்ஃபார்ம்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருள் தான். நம்ம எல்லாமே நம்ம வந்து அவைலபிளா வச்சிருக்கோம். நம்ம இன்டோர்ஸ் செகண்ட்ஸ் யூனிட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட ப்ளோயர்ஸ் அவைலபிள் இருக்கு, ஃபேன் பிளேடு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள்ஸ்ல எல்லாமே இருக்கு. நமக்கு எது ஒண்ணு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நம்ம வெளியே போய் அலையிறதோ இல்ல அதனால டைம் ஆகுறதோ அந்த இது இருக்காது. அதனாலதான் நம்ம சேலஞ்சாவே சொல்றோம், நம்மளால இது முடியும், இது எங்களால சாத்தியம்ன்றது. சில ஒரு கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு ஏசி சர்வீஸ் மட்டும் தான் A to Z பண்ணி தருவீங்களா, எனக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து செல் பண்ணீங்களா? ப்ரொவைட் பண்றோம், கண்டிப்பா பண்றோம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்களா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு இல்ல, அது மட்டும் எனக்கு தனியா தேவைப்படுதுன்னா நாங்க வந்து அது கூட கண்டிப்பா அதுவும் ப்ரொவைட் பண்றோம், அதுவும் பண்றோம். அதாவது மார்க்கெட்ல எங்கேயுமே தேவை போகாது, எதுவுமே உங்களுக்கு எங்கேயுமே நீங்க போக வேண்டாம், எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் உங்களை சேலஞ்சா நாங்க சொல்றோம். எல்லாமே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஆயில் மெசேஜ் போட்டீங்கன்னா அடுத்த நொடியில உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். நீங்க வந்து ஓகேன்னு மட்டும் பிரஸ் பண்ணா மட்டும் போதும். A to Z எல்லாமே எஸ் குரூப் சர்வீஸ் வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. வேற லெவல்ல பண்ணி ஏசி ஓடலன்ற கவலையே இருக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்க எல்லாமே 100% ரெடி பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுக்குற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்க வந்து எஸ் குரூப் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்டர்ல கன்ஃபார்மா வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மெயினா வந்து இவங்க சர்வீஸ் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில எங்க இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டா போதும், வேற லெவல்ல வந்து சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க.